நூற்றுக்கணக்கான நாட்களுக்கு மேலாக இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கா இல்லையா? இதையெல்லாம் கவனிக்காம பிரதமர் 365 நாள்ல 65 நாள் தான் இந்தியால இருக்காரு. 300 நாள் வெளிநாட்டுல போய் பயணம் பண்ணிக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய விருதுகளை எல்லாம் வாங்கி தன்னோட தோள்ல குத்திக்கிட்டே இருக்காரே தவிர, தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்வை நடத்துவதற்கு தேசியத்தில் ஒரு நிறுவனம் இல்லையா? அதை எதற்காக தனியாரிடம் கொடுக்க வேண்டும்? எல்லாவற்றையும் தனியாரிடம் கொடுக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி இந்திய அரசு தான் எதற்கு? எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, அவருடைய சகோதரி பிரியங்கா காந்தி 2 பேரும் வாய் பேசாமல், வாய் திறவாமல் வாகனத்தில் ஏறி சென்றார்கள் என்றால், இவர்களை நம்பி இந்தியாவை நாம் எப்படி வழிநடத்தப் போகிறோம்? எனவேதான் இளைஞர்கள் தங்களுடைய உரிமைக்காக தாங்களே இன்றைக்கு களத்தில் இறங்கி இருக்கிறார்கள். நம்முடைய தமிழ்நாட்டின் முதல்வர் திரைப்படத்தில் வசனம் பேசுவார், மத்தவங்க எழுதி கொடுக்கிற வசனத்தை பேசுவார். மற்ற பாடலாசிரியர்கள் எழுதி கொடுக்கின்ற வரிகளுக்கு நடனம் ஆடுவார். மற்ற இயக்குநர்கள் இயக்குகின்ற காட்சிகளுக்கு ஏற்றாற்போல் தன்னை தகவமைத்துக் கொள்வாரை தவிர இவருக்கென்று சொந்த கொள்கை, சொந்த உறுதிப்பாடு எதுவுமே கிடையாது. கட்சி மீட்டிங்ல நான் கொள்கை எதிரி, தீய சக்தி, தூய சக்தி, இப்போ தீந்து போன சக்தின்னு பேசலாம். ஆனால் பிரச்சனை உண்மையிலே கண்ணு முன்னாடி நிக்குது. இப்போ வாயில பிளாஸ்டரை போட்டு ஒட்டிட்டு உட்கார்ந்து இருக்காரு. ஒரு திரைப்பட நடிகராகத்தான் அவர் போய் சந்தித்தாரே தவிர இப்போது ஒரு அரசியல் கட்சியின் தலைவராக, முதல்வராக விஜய் சோனம் வாங்சுக்கு ஆதரவு தெரிவிக்கவே இல்லை. வடமாநில தொழிலாளர்கள் அத்தனை பேரின் குழந்தைகளும் படிப்பது இங்கே இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் தான். அவர்கள் தெளிவாக சொல்லுகிறார்கள், இந்த அரசு பள்ளிகள் எல்லாமே எங்களுக்கு எல்லாவற்றையும் இலவசமாக தருகின்றது. வணக்க மக்களே, நான் உங்கள் மது கோபாசையிலிருந்து. இன்று நம்மோடு அரசியல் கலந்துரையாடலுக்காக இருந்திருப்பவர் திமுகவை சேர்ந்த ஆண்டாள் பிரியதர்ஷினி மேம் அவர்கள். மேம் வணக்கம். வணக்கம் மதுசூதனன். இந்த நாடாளுமன்றத்தை தாண்டி இப்ப இன்னும் அதிகபட்ச பேசப்படுறது என்னன்னா காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய இந்த போராட்டம். நேற்று எதிர்கட்சி தலைவர் கூட அதுக்கான வாழ்த்துக்களை சொல்லியிருந்தாரு, அது கண்டனத்தையும் பதிவு செஞ்சிருந்தாரு. அதுக்கு சிஜேபியின் சார்பில் எதிர்கட்சி தலைவருக்கு நன்றியும் தெரிவிச்சிருந்தாங்க. சிஜேபி அப்படிங்கிற இந்த மாணவர் புரட்சி அப்படிங்கிறது 2029 தேர்தலில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு? இதுல நம்ம எல்லாத்தையுமே முதல்ல தேர்தலோட முடிச்சு போட்டு பாக்குறோம்ல. அதை தாண்டி இந்த இளைஞர்கள் தங்களுடைய கல்வி உரிமையை இழந்து நிற்கிறார்கள், வாழ்வாதார உரிமையை இழந்து நிற்கிறார்கள், வேலை வாய்ப்பை இழந்து நிற்கிறார்கள், இந்தியாவில் நல்லபடியாக வாழ முடியும் என்கின்ற அந்த வாழ்வியல் நம்பிக்கையை இழந்து நிற்கிறார்கள்ங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்களேன். தேர்தல் பிஜேபியோட கண்ணோட்டம் அப்படிங்கிறது தேர்தலை நோக்கி தானே இருக்கு. இவ்வளவு நாள் அமைதி காத்துட்டு இருக்கிறது காரணமே பிஜேபி அது நமக்கு பேக் ஃபயர் ஆகும். அவங்க ரேக் பண்ணோம் அப்படின்னா எதிர்கட்சிகள் அதை எடுத்து பேசுவாங்க அப்படிங்கறதுனாலதான் பிஜேபி ஒரு நாள் சைலண்டாவே இதை கொண்டு போறாங்க. கண்டுக்காத மாதிரி இருந்தாங்க. கடைசியில கைமீறி போகும்பொழுது ஜேபி நட்டா தலைமையில ஒரு குள்ள வச்சு பேசுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. சோ அதை ஒட்டி அந்த கேள்வி எழுப்புறேன். நீங்க கேட்கிற கேள்வி சரி. ஆனா பொதுமக்களோட பார்வையில நான் சொல்றேன், அரசியல் கட்சிகளோட பார்வையிலையும் எதையுமே தேர்தலோட முடிச்சு போட்டு பேசுறதுங்கிறது தவறு என்பதை நாம் சொல்லியாக வேண்டும். ஊடகவியலாளர்களாகி நாம தானே அதை தெளிவுபடுத்தணும். அதனால இத சொல்றேன். அதை தவிர நேற்று பாத்தீங்கல்ல, கண் கொண்டு பார்க்க முடியலப்பா. இந்தியா கருணை மிக்க தேசம், இரக்கம் மிக்க தேசம், வந்தவர்களை வாழ வைக்கின்ற தேசம்னு சொல்லக்கூடிய இந்த தேசத்துல இந்திய குடிமகன்களாக இருக்கக்கூடிய இளைஞர்களை தேச விரோதிகளாக சித்தரித்து அவர்கள் மீது துணை ராணுவ படையை பிரயோகிக்கிறார்கள், கண்ணீர் புகையை பிரயோகிக்கிறார்கள், துப்பாக்கி சூட்டை பிரயோகிக்கிறார்கள். அவர்கள் என்ன தேச விரோதிகளா? நான் சுவாசிக்க வேண்டும், நான் சாப்பிட வேண்டும், நான் மரியாதையாக, கௌரவமாக, கண்ணியமாக வாழ வேண்டும், நான் நல்லபடியாக படிக்க வேண்டும், படித்து என்னுடைய குடும்பத்தை நிலை நிமிர்த்த வேண்டும் என்கின்ற வேட்கையில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் தானே அவங்க. அப்படி தன்னுடைய எதிர்குரலை எழுப்புவதற்கு அவர்களுக்கு உரிமை இல்லையா? எவ்வளவு நீண்ட காலமாக நூற்றுக்கணக்கான நாட்களுக்கு மேலாக இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கா இல்லையா? இதையெல்லாம் கவனிக்காம பிரதமர் 365 நாள்ல 65 நாள் தான் இந்தியால இருக்காரு. 300 நாள் வெளிநாட்டுல போய் பயணம் பண்ணிக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய விருதுகளை எல்லாம் வாங்கி தன்னோட தோள்ல குத்திக்கிட்டே இருக்காரே தவிர, இங்கே முள் மாதிரி குத்துகின்ற அந்த பிரச்சனைகளுக்கு என்றைக்காவது தீர்வு சொல்லி இருக்கிறாராங்கிறத பாருங்க. எதுக்காவது தீர்வு சொல்லி இருக்காரா?
பிரதமர் எதற்குமே தீர்வு சொல்லவில்லை. ஆனால் எதற்காக இவர் வெளிநாட்டுக்கு போய் மிகச்சிறந்த பிரதமரும் விருது வாங்கிக்கிறார்னு புரியவே இல்லை. இவர் நம்முடைய பிரதமரிடம் எந்த பிரச்சனைக்கும் தீர்வே இல்லை. அவர் எல்லாவற்றையும் நழுவி விட்டு, அதாவது எஸ்கேபிசம்னு சொல்லுவோம்ல, தப்பித்து போதல் மட்டும்தான் அவருக்கு தெரிந்த ஒரே அரசியல் தெளிவாக இருக்கிறது, அரசியல் தீர்வாக இருக்கிறது. இவங்க என்ன கேக்குறாங்க காக்ரோச் ஜனதா பார்ட்டி? யோசிச்சு பாருங்க. இந்த நீட் தேர்வின் மூலமாக பல இளைஞர்கள், அந்த குடும்பங்கள் யோசிச்சு பாருங்களேன், அம்மா அப்பா பெத்து வளர்த்து கனவோட வளர்த்துட்டு இருக்கிற அந்த குழந்தைகள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் என்னும் போது அதை தடுக்க வேண்டும். நீட், அதுக்கு இந்திய அரசு என்ன சொல்கிறது, ஒன்றிய அரசு என்ன சொல்கிறது? இந்த நீட் தேர்வை ஒரு தனியார் நிறுவனம் தானே நடத்துகிறது, அதற்கு நாங்கள் எப்படி பொறுப்பேற்க முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. இவ்வளவு பெரிய தேசத்தில் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்வை நடத்துவதற்கு தேசியத்தில் ஒரு நிறுவனம் இல்லையா? அதை எதற்காக தனியாரிடம் கொடுக்க வேண்டும்? எல்லாவற்றையும் தனியாரிடம் கொடுக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி இந்திய அரசு தான் எதற்கு? ஒன்றிய அரசு தான் எதற்கு? எதற்கு ஒரு பிரதமர், எதற்கு ஒரு உள்துறை அமைச்சர், எதற்கு ஒரு குடியரசுத் தலைவர்? அந்த கட்டமைப்பெல்லாம் நம்ம அப்படியே பாதுகாத்துட்டு வரோம்ல. அப்போ கல்வி சார்ந்த, சுகாதாரம் சார்ந்த, பொதுமக்கள் நலன் சார்ந்த இந்த கொள்கை முடிவுகளை எல்லாம் தீர்ப்பதற்கும் முடிவெடுப்பதற்கும் ஒன்றியத்தில் அரசு சார்ந்த ஒரு நிறுவனம் இருக்கணுங்கிறதான இந்த இளைஞர்களோட கோரிக்கையா இருக்கு. இந்த நீட் தேர்வுக்கான கேள்வித்தாள் கசிவு, அதன் மூலமாக எத்தனை இளைஞர்கள் நீங்க எழுதின தேர்வு செல்லாது, திரும்ப ஒரு எக்ஸாம் எழுதுங்க. இத சொல்றது யாரு? எந்த விதத்திலும் கல்வி தகுதியே இல்லாத ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள். பிரதமர் கூட என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சாருன்னு சொல்றாங்க. இன்னமும் அவர் எங்க படிச்சாரு? அவர் கூட படிச்ச மாணவர்கள்லாம் யாரு? எதுவுமே தெரியாது. அவருக்கு சொல்லி கொடுத்த பேராசிரியர்கள் யாரு? எதுவுமே தெரியாது. ஆனா இந்த மாணவர்களை கசக்கி பிழிந்து இப்படியான ஒரு தேர்வை நடத்த வேண்டுமா? அதுதான் கேட்கின்ற கேள்வி. அதை தவிர இந்த நீட் தேர்வு, அந்த வினாத்தாள் கசிவு இத்தனை முறை நடந்தப்பறம் கூட பொறுப்பெடுத்துக் கொள்ளவில்லை ஒன்றிய அரசு, பொறுப்பெடுத்துக் கொள்ளவில்லை ஒன்றியத்தின் அமைச்சர் என்பதுதான் இவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. எந்த விதத்துல எங்களுக்கு பொறுப்பு இல்லைன்னா நீங்க எதுக்கு அமைச்சர் பதவியில இருக்கீங்க? எந்த தவறு நடந்தாலும், தனியார்கள் எந்த தவறு செய்தாலும் நீங்க கண்ணை மூடிட்டு போயிடுவீங்களா? அதைத்தானே இவங்க கேக்குறாங்க. அதனால் அமைச்சர் பதவி விலக வேண்டும் அல்லது அவரை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்பது ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. இதுவுமே கூட இவர் போயிட்டா எண்ணெய் சட்டியிலிருந்து திரும்ப நெருப்புக்குள்ளே விழற மாதிரி இதை விட மோசமாக, பிரதானை விட மோசமாக இன்னொரு அமைச்சர் கூட வந்து விடலாம். அதனால் திமுக செய்த அந்த போராட்டம், நீட் தேர்வை ஒழிக்க வேண்டும், நீட் தேர்வு தேவையில்லை, +2 மதிப்பெண்ணை வைத்தே இந்த மாணவர்களை மருத்துவ படிப்புக்கு சேர்க்கலாம் என்கின்ற அந்த கொள்கை முடிவைத்தான் இவர்கள் பின்பற்ற வேண்டும். அதைத்தான் முன்னிறுத்த வேண்டுமே தவிர அமைச்சரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த கொள்கை முடிவை தாண்டி நீட் தேர்வை ஒழிக்க வேண்டும் என்பதைத்தான் இவர்கள் தன்னுடைய வேண்டுகோளாக, தன்னுடைய உரிமை குரலாக எழுப்ப வேண்டும். அதை தவிர நேற்று பாத்தீங்களா, எதிர்கட்சி தலைவரும் அவருடைய சகோதரியும் செய்தியாளர்கள் கேக்குறாங்க, என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. நீங்க சொன்னீங்க ட்வீட் போட்டாரு, வாழ்த்தினாரு அப்படின்னு. ஆனா பதிலே சொல்லாமல் 2 பேரும் வாகனத்துல ஏறி போறாங்க. இவர்களைத்தான் நம்பிக்கொண்டிருக்கிறது இந்தியா. எதிர்கட்சி தலைவராக இவர்கள் இந்த மாதிரி மக்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுப்பார்கள் என்று. ஆனால் நேற்று பப்பு என்று பிரதமர் நாடாளுமன்றத்தில் சொன்ன எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, அவருடைய சகோதரி பிரியங்கா காந்தி 2 பேரும் வாய் பேசாமல், வாய் திறவாமல் வாகனத்தில் ஏறி சென்றார்கள் என்றால் இவர்களை நம்பி இந்தியாவை நாம் எப்படி வழிநடத்த போகிறோம்? எனவேதான் இளைஞர்கள் தங்களுடைய உரிமைக்காக தாங்களே இன்றைக்கு களத்தில் இறங்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துகள். இந்த இடத்திலும் திமுகவை சேர்ந்த எம்பிக்கள் இந்த இளைஞர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கிறார்கள் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் போராட்டம் என்பதுதான் ஜனநாயகத்தின் முதல் அடையாளம் என்பதை நேற்று எங்களுடைய சகோதரி கனிமொழி அவர்கள் நாடாளுமன்ற வளாகத்திலேயே உரத்த குரலில் சொன்னார் என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். இந்த நேரத்துல எதிர்கட்சிகள் சிஜேபியினோட இன்னும் கொஞ்சம் வலுவாக நின்றுக்கணுமோ, மாநில கட்சிகளும் திமுக உள்ளிட்ட கட்சிகள் எல்லாமே இன்னும் கொஞ்சம் வலுவாக நின்றுக்கும். ஏன்னா அவங்க இவ்வளவு பெரிய வன்முறை கட்டவிழ்த்தப்படுது. ராகுல் காந்தி அவர்கள் ஒரு வீடியோ வெளியிடுறாரு. அந்த வீடியோல பாத்தீங்கன்னா சிஜேபி அப்படிங்கிற வார்த்தையோ இல்ல அதை கொண்டு வந்து வாங்சுக் அவருடைய பேரையோ இல்ல அவர் மற்ற பேர்களையோ தவிர்த்துட்டு பொதுவாக மாணவர்கள் போராட்டம், அதுக்கு எதிராக வன்முறை, மோடி அவர்களை கண்டிச்சு மட்டும் பேசுறாரு. அப்படி இருக்கும்போது ராகுல் காந்தி அவர்கள்ட்ட ஒரு
இன்செக்யூரிட்டி இருக்குங்களான்னு ஃபீல் பண்ணலாமா? இப்ப தொடர்ந்து மாநில கட்சிகள் தனக்கு ஈகோ பாக்குறாரா, இவங்க தம்மன் மீதி மேல வந்துருவாங்க அப்படிங்கிற ஈகோ ஸ்டாலின் அவர் டீம் இருந்துச்சு, அகிலேஷ் யாதவ் டீம் இருந்துச்சு, இந்த ஒரு ஆம் ஆத்மி பார்ட்டியில் இருக்கக்கூடிய அவர் மீதும் இருந்தது. இந்த ஈகோ பார்த்துட்டு நம்ம விட தாண்டி வந்துடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் காங்கிரஸை வளர விடாம அது மாநில கட்சிகளை பார்த்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்ககிட்ட இருக்குன்னு பார்க்கலாமா? இல்ல நேத்து நீங்க சொன்ன அந்த வீடியோவை நானும் பார்த்தேன். அதாவது மயிலிறகால வருடி விட்ட மாதிரி ஒரு வார்த்தை பிரயோகம். எந்த இடத்திலும் பொறுப்பெடுத்துக் கொள்ளாமல் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய இவருக்கு தான் அதிகமான பொறுப்பு இருக்கு. இந்தியாவே கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது என்றால் அதை பற்றி குரல் எடுப்பதற்கு, குரல் எடுத்து சொல்லுவதற்கு இவருக்கு அதிக உரிமை இருக்கிறது. ஆனால் அவரும் அதிலிருந்து நழுவுகிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆனா நீங்க சொல்ற மாதிரி எதிர்க்கட்சிகள் அல்லது மாநில கட்சிகள் எல்லாம் நழுவுகின்றனவா அப்படின்னு ஒரு கேள்வி கேக்குறீங்க. இதில் திமுக என்றைக்குமே நழுவவில்லை அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். நம்முடைய தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் இந்த நீட் தேர்வு ஒழிப்புக்காக போராட்டம் நடத்தி கையெழுத்து இயக்கம் உருவாக்கி அத்தனை கையெழுத்தை பெற்று குடியரசுத் தலைவருக்கு அனுப்பினார். அதையும் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே எந்த இடத்திலும் திமுக மக்கள் நல பிரச்சனையிலிருந்து வழுவுவதே இல்லை, நழுவுவதே இல்லை. ஆனால் மற்ற கட்சிகள் சேர்ந்தவர்கள் அவரவர் நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள். இதுல திரும்ப திரும்ப நாம சொல்ல வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான்பா. என்னன்னா, இது என்னுடைய ஈகோ, என்னுடைய பிரதான அந்த பிரதான பெரும்பான்மை அல்லது எனக்கான முக்கியத்துவம் குறைந்து விடுமா, மற்ற கட்சிகள் அந்த முக்கியத்துவத்தை பெற்று விடுவார்களா, இந்த மாதிரி அரசியல் கணக்கை பார்ப்பதை விட வேளாண்மையாளர்கள் போராட்டத்துக்கும் திமுக தான் முன்னிலையில் நின்றது. இப்போது மாணவர்கள் போராட்டம் என்றாலும் திமுக தான் முன்னிலையில் நிற்கிறது. மேகதாது அணை கட்டுவதற்கு எதிராகவும் திமுக தான் முன்னிலையில் இருக்கிறது. காங்கிரஸ் இப்போ அந்த நிலைப்பாட்டில் என்ன முடிவை எடுக்கிறது அதை சொல்லுங்களேன். மேகதாட்டு அணை எங்களுக்கான வாழ்வாதார பிரச்சனை என்று திமுக இப்போது உரிமை கோரல் தீர்மானத்தை கொடுத்திருக்கா இல்லையா? இந்த இடத்துல அது ஒரு செக் பாயிண்ட், காங்கிரசுக்கும் ஒரு செக் பாயிண்ட், கொள்கை எதிரி என்று சும்மாவாக பேசிக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டின் பப்புவான தமிழ்நாட்டின் முதல்வருக்கும் ஒரு செக் பாயிண்டை திமுக வைத்திருக்கிறது. உங்களுக்கு மாநில நலன் முக்கியமா, தேசிய நலன் முக்கியமா, அல்லது இரண்டும் சேர்ந்து முக்கியமா என்கின்ற ஒரு முடிவை எடுக்க வேண்டிய நிலைக்கு எங்களுடைய தலைவர் மற்ற கட்சிகளை நகர்த்தி இருக்கிறார் என்பதை பார்க்க வேண்டும். எனவே திமுக ஈகோ பார்த்து இதில் நடவடிக்கை எடுக்கிறதா என்பதெல்லாம் கிடையவே கிடையாது. எங்களுடைய முதுகில் குத்துவிட்டு போனது காங்கிரஸ் தானே. அதனால காங்கிரசுக்கு தான் இது மிகப்பெரிய பின்னடைவு. தன்னை விட மற்ற தலைவர்கள் அதிகமாக வளர்ந்து விடக் கூடாது என்கின்ற நிலைப்பாட்டில் நேற்று ராகுல் காந்தி இது ஒரு கணக்குல இருக்கட்டும் அப்படின்னு கூடுதலாக ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கிறார். ஆனால் அவர் உரிமை குரல் எடுத்து பேசி இருக்க வேண்டும், அதை செய்ய தவறி இருக்கிறார். எனவே இவரைத்தான் பிரதமர் வேட்பாளர் என்று எங்களுடைய தலைவர் அறிவித்தார் ஒரு காலத்தில் நிச்சயமாக. ஆனால் அதற்கான தகுதியை இன்றைக்கு இழந்து நிற்கிறார் ராகுல் காந்தி என்பதை நேற்றைய நிகழ்வு வெட்ட வெளிச்சமாக்கி இருக்கிறது. இறுதியா ஒரே கேள்வி, தேர்தலை நோக்கிய ஒரு கேள்வியை கேட்கலாம். தேர்ட் ஃப்ரண்ட், மூன்றாவது அணி உருவாக்கம் அப்படிங்கிறது 2029 நோக்கி சிந்திச்சோம் அப்படின்னா சாத்தியம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா உங்களுடைய பார்வையில? இன்னமும் கூட எங்களுடைய தலைவர், திமுகவின் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களைத்தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற கட்சிகள் நம்பிக்கொண்டிருக்கின்றன. நிச்சயமாக இவர் மூலமாக ஒரு மூன்றாவது அணியை உருவாக்கலாம். அதன் மூலமாக பிஜேபி செய்கின்ற மக்கள் விரோத செய்கைகளை இந்திய மக்களிடம் இன்னமும் உரத்த குரலில் பேச வேண்டும், தெளிவுபடுத்த வேண்டும், அதற்கு எதிராக போராட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் மற்ற கட்சிகள் இருக்கின்றன. நிச்சயமாக காங்கிரஸ் மட்டுமே ஒரே ஒரு எதிர்கட்சி இல்லை. நீங்கள் சொன்னது போல் அகிலேஷ் யாதவ் இருக்கிறார், அல்லது நம்முடைய டெல்லியின் அரவிந்த் கெஜ்ரிவால், இவர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள். நிச்சயமாக எல்லோரும் சேர்ந்து மக்கள் நலனுக்காக ஒன்றாக போராடுவோம். அப்போது மூன்றாவது அணி என்ற ஒன்று உருவாக்குமேயானால் நிச்சயமாக அதில் திமுக, எங்களுடைய தலைவர் மிக பெரும் பொறுப்பு வகிப்பார். இப்போது தமிழ்நாட்டில் கூட்டணியாக இருக்கக்கூடிய தாவேகாவும் காங்கிரசும் மக்கள் விரோத சக்திகள் என்பதை அப்போது நாம் நிச்சயமாக இன்னமும் உரக்க பேசுவோம். இறுதி என்ன ஒரே ஒரு கேள்வி மேம், ராகுல் காந்தி வந்து ஒரு வீடியோ வெளியிட்டு சிஜேபிக்கு ஆதரவு குரலை தெரிவித்தார். அதுலயும் நிறைய குறைபாடுகள் நீங்க சொன்னீங்க. தமிழ்நாட்டு சைட்ல இருந்து ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய தாவேகாவின் தலைவர் விஜய் இது தொடர்பாக எதுவுமே பேசல அப்படிங்கிற நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. இது அவங்க எப்படி பாக்குறாங்க? சேஃப் கேமா பாத்துக்கிறாங்களா? யாருக்கும் வேணா நம்ம அமைதியா இருந்துருவோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுல தாவேகா இதுல இந்த விஷயத்தையும் பாக்குறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாங்களா?
இதைத்தானே நாங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். இவர் நம்முடைய தமிழ்நாட்டின் முதல்வர் திரைப்படத்தில் வசனம் பேசுவார், மத்தவங்க எழுதி கொடுக்கிற வசனத்தை பேசுவார், மற்ற பாடலாசிரியர்கள் எழுதி கொடுக்கின்ற வரிகளுக்கு நடனம் ஆடுவார், மற்ற இயக்குநர்கள் இயக்குகின்ற காட்சிகளுக்கு ஏற்றாற்போல் தன்னை தகவமைத்துக் கொள்வாரை தவிர இவருக்கென்று சொந்த கொள்கை, சொந்த உறுதிப்பாடு எதுவுமே கிடையாது என்பதைத்தானே இப்ப நாங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். சரி, நடிகராக இருக்கும் போதும் அப்படி இருந்தார்னா, ஒரு கொள்கை பிடிப்புள்ள தலைவராக இப்போது முதல்வராக இருக்கிறார் என்றால் அப்போதும் நான் மற்றவர்கள் எழுதி கொடுத்த வசனத்தை தான் பேசுவேன் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் தான் இருக்கிறார். இவருக்கென்று எந்த கொள்கையும் கிடையாது. அதை பல கூட்டங்களில் அவர் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார். சட்டமன்றத்துல வாய் மூடி மௌனியாக வாயில பிளாஸ்டரை போட்டு ஒட்டிட்டு உட்கார்றாரு. ஆனா அவருடைய கட்சி கூட்டங்கள்ல போனா இருக்கிற எல்லா வசனத்தையும் பேசி டேஷ்ன்னு எல்லாம் சொல்லி நான் என்ன அப்படின்னு டேஷ்ன்னு இடைவெளியை விட்டு பேசுறது ஒரு முதல்வர் என்கின்ற தகுதிப்பாட்டுக்கு பொருத்தமே இல்லாத வார்த்தைகளை பேசுவது, சட்டமன்றத்தின் கதவுகளை அடைத்து விட்டுதான் நான் இவர்களோடு பேச வேண்டும் என்று வன்முறையை தூண்டுவதை போல் பேசுகிறார் என்றால், சட்டமன்றத்தின் கதவுகளை அடைச்சு விட்டா நீங்க என்ன வேணா பண்ணிடுவீங்களா? அந்த உரிமை உங்களுக்கு இருக்கா? சட்டமன்றம் என்ன உங்க சொந்த வீடா? உங்க அப்பன் கட்டின வீடா? இது இந்திய தமிழ்நாட்டு மக்களின் உரிமை இடம், தமிழ்நாட்டு மக்களின் தலைவிதியை நிர்ணயிக்கின்ற இடம். இன்னைக்கு நீங்க இருப்பீங்க, நாளைக்கு நாங்க அங்க வருவோம் திரும்பவும் ஆளும் கட்சியாக. ஆனால் சட்டமன்றத்தின் கதவுகளை அடைத்து விட்டு நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்பதே முதலில் தவறான பேச்சு. அதை எதிர்த்து பேசிய திமுகவின் எம்எல்ஏவை கைது செய்திருப்பது என்பது அது மிக மோசமான ஜனநாயக விரோதமான ஒரு செயல். இப்படிப்பட்ட ஜனநாயக விரோதமான செயல்களை செய்கின்ற ஒருவர் தமிழ்நாட்டின் முதல்வர், நிச்சயமாக அவருக்கு நீட் தேர்வை பற்றியோ அல்லது அதில் தற்கொலை செய்து கொண்டிருக்கின்ற மாணவர்களை பற்றியோ இப்போது இந்தியாவை கொந்தளித்துக் கொண்டிருக்கின்ற தலைநகரில் பற்றி எரிகின்ற ஒரு பிரச்சனையை பற்றி கருத்தை சொல்வதற்கோ திராணி இருக்கிறதா, துணிச்சல் இருக்கிறதா, தெளிவு இருக்கிறதா என்கின்ற கேள்வியை தமிழ்நாட்டு மக்கள் கேட்கிறார்கள். தென்னிந்தியாவின் உரிமைக்கு பாதிப்பு வராமல் இருக்கும் வரைக்கும் தான் நாங்கள் ஃபேர் டீலிமிட்டேஷனை ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லுகின்ற அந்த திமுகவின் குரலை இவரால் சொல்ல முடியுமா? பிஜேபி ஃபேர் டீலிமிட்டேஷன் கொண்டு வரவில்லை என்றால் நாங்கள் அதை எதிர்ப்போம் என்கின்ற அந்த உரிமை குரலை சொல்லுவதற்கு தமிழ்நாட்டின் முதல்வர் விஜய் அவர்களுக்கு திராணி இருக்கிறதா, துணிச்சல் இருக்கிறதா? கட்சி மீட்டிங்ல நான் கொள்கை எதிரி, தீய சக்தி, தூய சக்தி, இப்போ தீஞ்சு போன சக்தின்னு பேசலாம். ஆனால் பிரச்சனை உண்மையிலே கண்ணு முன்னாடி நிக்குது. இப்போ வாயில பிளாஸ்டரை போட்டு ஒட்டிட்டு உட்கார்ந்துருக்காரு. இவர் தான் தமிழ்நாட்டை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்ல போகிற முதல்வரா? யோசிச்சு பாருங்க. மக்கள், அவருக்கு வாக்களித்த மக்கள் யோசிக்க வேண்டும். எனவே தன்னை பாதுகாத்துக் கொள்வது என்பது எலி வலைக்குள் புகுத்து கொள்வது அல்ல. எதிர்த்து நின்று போராடி தன்னுடைய உரிமையை நிலைநாட்டி தான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமே தவிர எல்லாவற்றுக்கும் பதுங்கு குழியில போய் பதுங்கிக்கிறாரு. மேகதாட்டு விஷயம் என்ன பேசுறதுன்னு தெரியல, இந்த நீட் தேர்வு என்ன பேசுறதுன்னு தெரியல. என்னோட தாய்மொழி தமிழ் மொழி வாழ்த்தை, தமிழ்தாய் வாழ்த்தை பாடுவதற்கு எனக்கு உரிமை கொடுங்கள் என்று பிரதமர் காலடியில போய் விழுந்து கிடக்கிறார் என்றால் இது எப்படி நியாயமாகும்? இப்படிப்பட்ட ஒருவர் கொள்கை பிடிப்புள்ள ஒரு முதல்வரா என்கின்ற ஒரு கேள்வியை தமிழ்நாட்டு மக்கள் முன் நாம் வைக்கிறோம். அதை தவிர சிபிஎஸ்இ பள்ளியில மும்மொழி கொள்கையை கொண்டு வந்தாச்சு. ஜிபி ராம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த 100 நாள் வேலை வாய்ப்பு, 150 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல தமிழ்நாட்டுக்கான செலவுன்னு ஒரு 6000 கோடியை கொண்டு வந்து வைக்கிறாரு ஒன்றிய அரசு. அதற்கும் நாங்க பண்றோம் அப்படின்னு அவர் போய் நிக்கிறாரு. அப்புறம் துணைவேந்தர்கள் தேர்வில் கவர்னருக்கும் பங்கு உண்டு என்று சொல்லி RSS சார்ந்த அந்த காவி உடை அணிகின்ற காவி சிந்தனை உள்ள மக்கள் உள்ளே வருவதற்கும் கதவுகளை திறந்து விடுகிறார் என்றால் இவர் பிஜேபியின் பி டீம் அல்ல, இவர் தான் பிஜேபி. முகத்தை மட்டும் மாத்திட்டு தாவேக்கான்னு வந்திருக்காரே தவிர இவர் தாவேக்கா பிஜேபி என்றுதான் நிச்சயமாக சொல்ல வேண்டும். எனவே பிஜேபிக்கு எதிராக குரல் கொடுப்பதில் நம்முடைய முதல்வர் நிச்சயமாக எழுந்து நிற்கவே மாட்டார் என்கின்ற தெளிவை தமிழ்நாட்டு மக்கள் பெற வேண்டும். இந்த நேரத்தில் இன்னும் ஒன்னே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னாங்க மேம், வட இந்தியாவில் சோசியல் மீடியாக்கெல்லாம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரு ஃபேக் நரேட்டிவ் தாவேக்காவை சுத்தியும் விஜய் அவர்களை சுத்தியும் நடந்துட்டே இருக்கு. சோனம் வாங்சுக்க நேரில் போய் விஜய் அவர்கள் சந்திச்சாரு, தமிழ்நாட்டில் எல்லா பேருந்துகளுக்கும் இலவசம் கொடுத்திருக்காரு, கல்விகள் இலவசமா கொடுத்திருக்காரு அப்படிங்கிற ஃபேக் நரேட்டிவ் ஒரு ஷார்ட்ஸா இருக்கட்டும் எல்லா வட இந்தியா முழுவதும் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க நோட் பண்ண முடியும். இந்த ஃபேக் நரேட்டிவ் அப்படிங்கிறது அடுத்த
தேசிய தலைவராக விஜய் உயரப்போகிறார் அப்படிங்கிற அளவுக்கு இங்க பேச தொடங்கி இருக்கிறாங்க. அந்த நரேஷன் செட் அப்படிங்கிறது தொடக்கத்திலே வந்து தடுக்க வேண்டிய பொறுப்புங்கிறது இப்ப திமுக போன்ற கட்சிகளுக்கு இருக்கு. இது முன்னாடியே நம்ம தவறினதுனாலதான் இப்ப என்ன பார்த்துட்டு இருக்கோம்னு தெரியுமா? சோ இதுல எந்த அளவுக்கு திமுக வந்து தெளிவோடு இருக்கணும்னு நினைக்கிறீங்க? சோனம் வாங்சுக் அவர்களை சந்தித்தது எப்ப தெரியுமா? அந்த 3 Idiotsங்கிற படத்துல தமிழாக்கம் செய்த போது இவர் அதுல ஒரு கதாபாத்திரமா நடிச்சார். அந்த கதாபாத்திரத்தில் மூல பாத்திரம் யார் என்றால் சோனம் வாங்சுக் என்பதனால் அவரை போய் சந்திச்சாரே தவிர கொள்கை பிடிப்போடு இவரை போல் மக்கள் சேவை செய்ய வேண்டும் அந்த நிலையெல்லாம் விஜய்க்கு கிடையாது. ஒரு நடிகராகத்தான் போய் சந்தித்தார். சரி, நடிகரா போய் சந்திச்சார் அப்படின்னா இப்போ அரசியல் தலைவராக இருக்கிறார், முதல்வராக இருக்கிறார். இப்போ அங்க போய் ஜந்தர் மந்தர் போய் அல்லது அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற மருத்துவமனைக்கு போய் அவர் ஆதரவு தெரிவிக்கலாமே. இப்போ போய் அவரை சந்திக்கலாமே. செய்வாரா? நடுங்கி போயிடுவார். சோசியல் மீடியால ரீல்ஸ் மூலம் பார்க்கக்கூடிய மில்லியன் லைக்ஸ் வந்திருக்கு அந்த வீடியோவுக்கு. அவர் சந்திச்சிட்டாரு, சோனம் வாங்சுக் வந்து ஆதரவு தெரிவிச்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு போலியான ஒரு வீடியோ உருவாக்கப்பட்டு வலைதளத்துல போயிட்டு இருக்கு. அதுக்கு மில்லியன் கணக்கில் லைக்ஸும் வாங்கிட்டு இருக்காங்க. வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் விஜயும் சோனம் வாங்சுக்கும் ஒரே இடத்துல போராடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மக்கள் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இல்ல, இப்ப நம்ம பேசுறோம்ல, இதன் மூலமாக கூட நான் மக்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கலாம். அதற்காகத்தான் இவ்வளவு விரிவா பேசுறோம். ஒரு திரைப்பட நடிகராகத்தான் அவர் போய் சந்தித்தாரே தவிர இப்போது ஒரு அரசியல் கட்சியின் தலைவராக, முதல்வராக விஜய் சோனம் வாங்சுக்கு ஆதரவு தெரிவிக்கவே இல்லை. அவரை சென்று சந்திக்கவும் இல்லை. அவருடைய உயிருக்கு ஆபத்தான நிலையிலும் கூட அவர் அதை பற்றி பேசவே இல்லை என்பதை மக்களுக்கு நாம் தெளிவுபடுத்தியாக வேண்டும். பேருந்துகள் இலவசம் அப்படிங்கிறது மகளிர் விடியல் பயணம், கலைஞர் விடியல் பயணம் என்பதை கொண்டு வந்தது எங்களுடைய தலைவர், முன்னாள் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் என்பதை மக்களுக்கு தெரியும். ஆனால் விஜய் அவர்கள் தன்னுடைய தேர்தல் பரப்புரையில என்ன சொன்னாரு? இப்ப மகளிர் விடியல் பயணம்னு இருக்குல்ல, அதை நான் நகர்ப்புறத்துக்குள்ள மட்டும்தான் அவங்க போகணுமா? தமிழ்நாடு முழுக்க நான் பெண்களுக்கான இலவச பயணத்தை உருவாக்குவேன்னு சொன்னாரா இல்லையா? இப்ப ஏன் அதை பத்தி பேசவே மாட்டேங்கிறாங்க யாருமே? அவர் செஞ்சுட்டாரா? இந்த தேனிலவு காலம் 60 நாள் 70 நாள் முடிஞ்சாச்சு. இன்னொரு 30 நாள் தான். 100 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அவர் அதை பத்தி நினைச்சு பாப்பாரான்னு தெரியல. விடியல் பயணம் என்பதை மகளிர் பயணம்னு மாத்திருக்காரே தவிர அந்த தமிழ்நாடு முழுக்க பெண்கள் எல்லா பேருந்துகளிலும் இலவசமாக பயணிக்கலாம், வெளியூர் பேருந்துகளிலும் இலவசமாக பயணிக்கலாம்ங்கிறத பத்தி அவர் வாயை திறக்கலையே. அதை தவிர கல்வியை இவ்வளவு தூரம் தமிழ்நாடு கல்வியில் முதல் நிலை என்கின்ற நிலையை உருவாக்கியது இங்கே ஆட்சி செய்த இயக்கங்கள், இங்கே ஆட்சி செய்த திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் கல்வியின் மூலமாக அந்த மதிய உணவு கொடுத்து நிறைய மாணவர்களை, எளிய மாணவர்களை, ஏழை மாணவர்களை, விளிம்பு நிலை மாணவர்களை பள்ளிக்கு வரவழைத்தார் என்பது துவக்க புள்ளி. ஆனால் அதற்கு பின்பு ஒவ்வொரு ஊரிலும் துவக்கப்பள்ளி, ஆரம்ப பள்ளி, உயர்நிலை பள்ளி, மேல்நிலை பள்ளி என்று ஒவ்வொரு படியாக உயர்த்தியது எது என்றால் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சிதான் என்பதை நம்ம மக்களுக்கு நன்றாக தெரியும். அதையும் தவிர வட மாநிலத்திலிருந்து இங்கே வந்து குடியமர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த வடமாநில தொழிலாளர்கள் அத்தனை பேரின் குழந்தைகளும் படிப்பது இங்கே இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் தான். அவர்கள் தெளிவாக சொல்லுகிறார்கள், இந்த அரசு பள்ளிகள் எல்லாமே எங்களுக்கு எல்லாவற்றையும் இலவசமாக தருகின்றது. மாநகராட்சி பள்ளிகள் கூட வெறுமே 50 ரூபாய் அந்த கல்வி ஃபீஸை வாங்கிக்கிட்டு எல்லாவற்றையும் இலவசமாக கொடுத்து கொண்டிருக்கின்ற நிலை தமிழ்நாட்டில் இருக்கிறது என்றால் இவர் விஜய் வந்து 60 நாள்ல உருவான நிலை இல்லை இதை என்பதை நாம் மீண்டும் மீண்டும் பேசிக் கொண்டிருக்கிறோம், மக்களுக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறோம். எனவே ஒரு சோழ கொள்ள பொம்மைன்னு சொல்லுவாங்கல்லப்பா, அந்த மாதிரி சோழ கொள்ள பொம்மையாக ரீல்ஸ் மூலமாக மட்டுமே தன்னை கட்டமைத்துக் கொண்டிருக்கின்ற ஒருவராக இப்போது தாவேகாவின் முதல்வர் இருக்கிறார். இந்த சோழ கொள்ளை பொம்மை என்பது நிச்சயமாக அந்த முகமூடியை கிழிக்கின்ற வேலையை ஊடகவியலாளர்களாகி நாம் தொடர்ந்து செய்வோம். அதன் மூலமாக தெளிவை கொடுப்போம். உங்களுடைய நீண்ட நெறிய விளக்கத்திற்கும் கருத்து பதிவிற்கும் ரொம்ப நன்றி மேம். அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்கள்ல வந்து நாடாளுமன்றம் அடுத்து நடக்குது அப்படிங்கிற தொடர்பாக பேசலாமா? ரொம்ப நன்றி. நன்றிப்பா, வணக்கம்.